a book a day keeps ignorance away அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க, நெப்போலியன் போனபார்ட் என்ன சொல்லியிருக்காரா, ஷோ மீ அ ஃபேமிலி ஆஃப் அ ரீடர் அண்ட் ஐ வில் ஷோ யூ த பீப்புள் ஹூ மூவ் த வேர்ல்டு. ஸோ புஸ்தகம் படிக்கிற ஒரு குடும்பத்தால் இந்த உலகத்தையே மாற்றக்கூடும். ஸோ அவங்க எப்படி அந்த உலகத்தை மாற்ற முடியும்? ஏன்னா அந்த புஸ்தகங்கள் படிக்க படிக்க நம்ம பிரெயினில் இருக்க அறிவின்மை போகக்கூட நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. நமக்குள்ள எப்போ மாற்றம் ஏற்படுதோ அப்போ இந்த உலகத்திலேயே நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். அதுதான் நம்ம தியானத்து மூலமா வரக்கூடிய மேஜிக். அந்த மேஜிக் என்னன்னா, வெளி உலகத்தை நம்ம மாறணும்னு நம்ம நினைக்க அது மாற போறது இல்லை. நமக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வந்தா இம்மீடியட்டா வெளியே நமக்கு அதுல பிரதிபலிக்க கூடும். அதான் அதுல ஒரு பியூட்டிஃபுல் இது மேஜிக் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட அப்சர்வேஷன் எங்க போகுதோ அங்க கிரியேஷன் ஹேப்ஸ். அப்சர்வேஷன் மேனிஃபெஸ்ட் ரியாலிட்டி. அந்த அப்சர்வேஷன் எங்க நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் மேல வைக்கிறோம். நம்ம எண்ணங்களுக்கு என்ன ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கணும் இல்லையா, அந்த ஊட்டம் வந்து பாசிட்டிவா இருக்கணும். அந்த எண்ணங்கள் வந்து பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்து 4 வகைன்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸ், நெசசரி தாட்ஸ். இதுல சொன்ன போனா 90% நம்மளுக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கான். ஸோ இந்த புஸ்தகங்களை நம்ம படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியாகி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப பிரம்மாண்டமாக விரிவடைஞ்சு நம்ம பிரெயின் வந்து இன்னும் நிறைய ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை இந்த புஸ்தகங்கள் நமக்கு கொண்டு வருது.